ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாளை நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளானது வருதுங்க. இந்த பௌர்ணமி நாள் பார்த்தீங்கன்னா நாளை நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரதுனால இது ரொம்பவே ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போதே அது ஒரு மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ஆனி மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி நாளாக வருதுங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் தொல்லை, கடன் பிரச்சனை இது எல்லாமே தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்திடுங்க. இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் தொல்லை எல்லாமே தீர்ந்து போயிடும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லலாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாள் அன்னைக்கு எந்த மாதிரி பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை ஒரு தீரா பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. என்னதான் கடன் பிரச்சனை தீரா பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில இந்த கடனை வாங்குவதற்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா பணத்தோட தேவை ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. பணத்தோட தேவை அதிகமா இருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இப்படிப்பட்ட கடன் பிரச்சனை இது எல்லாமே தீருவதற்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையில மன நிம்மதி, மகிழ்ச்சி இது எல்லாமே இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன நிம்மதி, மகிழ்ச்சி இது எல்லாமே உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்க. இந்த பரிகாரம் நீங்க செய்து அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ நிச்சயம் இந்த பரிகாரம் நீங்க பண்ணும்போது கண்டிப்பா அதுக்கு ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. மனதார நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாள இந்த ஒரு பரிகாரத்தை செய்திடுங்க. ஸோ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பல பேருடைய கண்ணீருக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம கடனை வாங்கி வச்சிடுறோம். அதுக்கப்புறம் தான் அந்த கடனை கட்டும்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு அப்படின்னு யோசித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா கடன் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்டி படைக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நமக்கு நிறைய அவசர தேவையும் இன்றைய சூழ்நிலையில் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உங்களுடைய அவசர தேவைக்கு கடன் வாங்கிவிட்டு மறுபடியும் அந்த கடனை அடைக்க முடியாமல் திணறும் போதுதான் அந்த பிரச்சனையை பற்றி எத்தனையோ பேரை யோசித்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. இப்படியான பிரச்சனையில பார்த்தீங்கன்னா நீங்களும் நிறைய பேர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்குங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலையிலும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பீங்க. ஸோ உங்களுடைய மனக்குழப்பத்துக்கு எல்லாமே இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை தரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான பரிகாரங்க.
இந்த எளிய வழிபாட்டு முறையும் மந்திரத்தையும் நீங்க முழுமையா செய்யும் போது கண்டிப்பா அதுக்கு ஒரு பல மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய கடன் பிரச்சனை தீர்வதற்கு இந்த பௌர்ணமி வழிபாடு முறையை எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு செய்யணுங்க. அதாவது பௌர்ணமி அன்னைக்கு மாலை நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணுங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக பௌர்ணமி திதி இருக்க வேண்டுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமி அன்று மாலை நேரத்தில் வீட்டில் பூஜை அறையில் சுத்தம் செய்துவிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்த பிறகு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா தெய்வ படங்களுக்கு நல்ல வாசனை மிக்க மலர்களால் அலங்காரம் செய்து பாருங்க. அதே போல பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்ற வேண்டுங்க. அதாவது உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய கடவுள் போட்டோகளுக்கெல்லாம் பூக்களால் அலங்காரம் செய்த பிறகு நீங்கள் கடவுள் போட்டோக்கு முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி மனதார வேண்டிக் கொள்ளலாங்க. ஸோ இந்த தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றும் போது நீங்கள் எத்தனை தீபத்தை வேண்டுமானாலும் ஏற்றி கொள்ளலாங்க. அதாவது நீங்கள் மனதார வேண்டி ஒரு தீபத்தை ஏற்றினாலே இந்த பரிகாரம் முழுமை அடையும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த தீபத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நெய் ஊற்றி மட்டுமே இந்த தீபத்தை ஏற்ற வேண்டுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் கண்டிப்பாக படைக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக சொல்லலாங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்திலான பால் பாயாசம், கற்கண்டு, பொங்கல் இப்படி விசேஷமான ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை படைத்தால் அது உங்களுக்கு ஒரு விசேஷமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்க படைக்கக்கூடிய அந்த நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்திலான ஒரு நெய்வேத்தியமா கண்டிப்பா இருக்கிறது அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வடக்கு பார்த்து அமர்ந்து கொண்டு நீங்க ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டுங்க. என்ன மந்திரத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு தெளிவா பார்த்து தெரிந்து கொள்ளலாங்க. அதாவது நீங்க பௌர்ணமி அன்னைக்கு மாலை உங்க வீட்டு பூஜை அறையில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் சந்திர பகவானே நமக. இந்த மந்திரத்தை நீங்க 108 முறை சொல்ல வேண்டுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா தெய்வ படங்களுக்கு கற்பூர தீப ஆராதனை காட்ட வேண்டுங்க. அதாவது இந்த மந்திரத்தை நீங்க 108 முறை சொன்ன பிறகு தீப ஆராதனை காட்டி நீங்க மனதார வேண்டி வழிபாடு செய்து கொள்ளலாங்க. இந்த தீபாராதனை பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுடைய வீட்டிற்கு வெளியில் எடுத்து சென்று சந்திர பகவானை பார்த்து மனதார வேண்டி வழிபாடு செய்யணுங்க. அப்போது பார்த்தீங்கன்னா சந்திர பகவானை மனதார பிரார்த்திக்கும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டாலே போதுங்க. இந்த பரிகாரம் நீங்க செய்யும் போது முழு நம்பிக்கையா செய்தால் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே முடித்த பிறகு நீங்க செய்த அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் உள்ளவர்களுடன் பகிர்ந்து உண்ணலாம். அதே போல இந்த சந்திர வழிபாட்டை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செய்து வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது மிகப்பெரிய பிரச்சனையான கடன் தொழிலில் இருந்து விரைவில் நீங்க மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லலாங்க. வாய்ப்பு வரும்போது கண்டிப்பா தவற விடாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பா அதுக்கேற்ற பலனை அடைந்து கொள்ளலாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பௌர்ணமி நாள் அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லை தீருவதற்கு என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க.
இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.